ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாங்கள் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி ஸ்ட்ரக்சர் கேள்வி. இப்போ 2022 ஸ்டார்ட் பண்ணோம். 2022 வந்து ஒரு மிச்சத்தை நான் பிறகு பார்க்கும் சரியா 20 21 ஃபஸ்ட்டு இன்றைக்கு நாங்கள் 20 இந்த 22 23 செய்யும் சரியா. இப்போ 22 வந்து அழுத்த மணி மற்ற மீட்டர் இருப்பாங்க. இப்போ ரெண்டு கன்செப்டும் உங்களுக்கு கிளியர் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி, நான் சாய்ஸ் பண்ணி எடுத்து 2 கேள்வி ஃபஸ்ட்டு செய்யும் அப்படின்னு சொல்லி. அப்போ 4வது ஸ்ட்ரக்சர். ஸோ அது 4வது ஸ்ட்ரக்சர் சம்டைம் மாறியும் வர சரியான சில நேரத்துக்கு 3ஆவதுக்கு வந்துட்டு லைட் கலிகாட்டு செய்ய வரும் அப்படி ஏதோ சரியானே. சம்டைம் 4வது ஷுவராக எலக்ட்ரிசி 4ஆவதுக்கு வருமானு சொல்லியும் சொல்லலாம், மாறியும் வரலாம். ஸோ கரெக்டாக 4வது வரணும் இல்லை, ஆனால் ஏதோ ஸ்ட்ரக்சர் ரெண்டு வரும். அப்போ 4வது ஸ்ட்ரக்சர் கேள்வி செல்லது வந்து ஒரு அழுத்தமானியை பயன்படுத்தி இரு கலங்கள்ட சரியா இரு கலங்களின் ஈவன் கமா ஈட்டு என்னும் மின்னியக்க விஷயங்களை ஒப்பிடுவதற்கு ஒரு மாணவர் பரிசோதனை திட்டமிட்டுள்ளார். அதற்காக பயன்படுத்தத்தக்க பூரணமற்ற வரைபடம் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளதான் சுற்றுலா நினைக்கத்தக்க எண்ணெய் உருப்படிகள் புறம்பாக காட்டப்பட்டுள்ளன. அப்போ உங்களுக்கு தெரியும் அழுத்தமானியை பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல நீங்க ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்யும் போது ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும் சொன்னால் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒருக்கா ப்ராக்டிக்கலாக சரியாக படிச்சுக்கணும். படிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் கைடை ப்ராக்டிக்கல் கைடை கட்டாயம் பார்த்துக்கணும். ப்ராக்டிக்கல் கைடில் அது முக்கியமாக தேவையான பொருட்கள் அது எல்லாம் என்ன பண்ண சம்டைம் சில ப்ராக்டிக்கல் சில தேவையான பொருட்கள் கேட்க. அப்போ நீங்கள் ரிவர்ஸ் புக்கில் வச்ச மாதிரி தான் நான் ஸ்கீமில் கொடுப்பேன். அப்போ அது நீங்கள் அதில் கொஞ்சம் பார்த்து கொள்ளிச்சோம் கிளியராக. சில இதில் அந்த வெப்பமானிகள் அதில் 50 to 60 பாசி ரேஞ்சுன்னு சொல்லி வர வெப்பமானிகள் சில அவன் 110 100 to 110 சொல்லி வர. அப்போ அதில் சரியாக பார்த்து மற்ற அந்த குறுக்கட்டு பரப்பளவு நீளங்கள் பரிசோதனை குழாயில் விட்டம் அதெல்லாம் அப்படி கொஞ்சம் நீ சரியாக பார்த்துக்கணும். ஸோ அப்போ ப்ராக்டிக்கல் கைடையும் கொஞ்சம் கட்டாயம் ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கலாம் அந்த ப்ராக்டிக்கலை. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2000 ஸோ ஒரு மினிமம் நீங்கள் முடிச்சினாலும் ஒரு 2000 நீங்கள் செஞ்சால் போதும். ஒரு 2000 இருந்து 2000 ஆண்டுலேருந்து ஒரு 2024 வரை நீங்கள் இப்போ ப்ராக்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள வந்து யூனிட் வைஸ் தானே செய்ய போகிறேன். இப்போ இப்போ அழுத்தமானி ப்ராக்டிக்கல் படிச்சுன்னா இப்போ அழுத்தமானிட ப்ராக்டிக்கல் 2000 ஆண்டுலேருந்து செய்யுது செலக்ட் பண்ணி எடுத்து செய்யுது 2000லேருந்து 2024 சரியா. அப்போ நீ அப்படி செய்யக்குள்ளைக்கே ஓரளவு உங்களுக்கு 2000 செஞ்சாலே போதும் சரியா. உங்களுக்கு அப்படி எக்ஸ்ட்ரா செய்யல் மாதிரி சொன்னால் அதுக்கு முந்தி போய்த்தும் செய்ய இயலும் சரியானே. பெரியசா சிலபஸ் ஃபிசிக்ஸ்ல இருந்தால் பெருசாக அப்படி சிலபஸ் மாற்றின்னு சொன்ன பேருக்கு இங்கித்தி பாடத்தை தூக்கி அங்கே போடியும் அங்கே இந்த இப்போ சும்மா ஓர்டர்லாம் மாற்றிடலாம். பெருசாக ஃபிசிக்ஸ்ல மாற்றுக்கன்னு சொல்லி ஒன்று இல்லை சரியா. இப்போ கடைசியாக மாறின அப்படி 2019 மாறினேன். அப்போ நீங்கள் கொஞ்சம் அப்படி கேள்வி செஞ்சு அந்த கொஞ்சம் ஆன்சரோட சரியா ஸ்கீமில் எப்படி கொடுக்குன்னு சொல்லி இதை பொறுத்து அப்படி ஆன்சரோட கொஞ்சம் எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டா அவ்வளோதான் ஸ்ட்ரக்சர்ஸ். அந்த கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய வந்து அந்த கிராஃப்கள். இப்போ நாங்கள் செஞ்சுக்கணும் போகல அதுவும் வரும். இப்போ கிராஃப் வரைகிறது மற்ற அந்த பெஸ்ட் லைன் அதை வச்சு பார்க்குறது மற்ற என்ன மாதிரி சொல்லணும். அந்த இப்போ கிராஃப்களில் சில வந்து என்ன நேர்கோடு அது சில புள்ளிகள் வந்து சரியாக எங்களுக்கு வைசமன் எம்எக்ஸ் அப்படி வைசமன் எம்எக்ஸோ இல்லை எம்எக்ஸ் ப்ளஸ் சி அதுகள்லேயும் வந்து என்ன வருமானு சொல்லி கேட்டால் வந்து சரியா அந்த அந்த சமன்பாட்டுப்படி வைசமன் எம்எக்ஸ் இல்லாட்டி எம்எக்ஸ் ப்ளஸ் சில இருக்கும். ஆனால் வந்து புள்ளியை சரியா அது வைசமன் எம்எக்ஸ் இல்லாட்டி எம்எக்ஸ் ப்ளஸ் சிக்கு வந்து வராது. என்னட்ட ப்ராக்டிக்கல் வலுக்கள் வரும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வலுக்கள் மிதிச்சும் அதாவது மனிதன் ஹியூமன் எரர்ஸும் வரையிலும். அப்போ அதால சரியா இருச்சது. அப்போ அன்னைக்கு நாங்கள் என்ன எடுக்கிறேன்னா பெஸ்ட் லைன் வரையுது. பெஸ்ட் லைன் அதாவது சரியான. இப்போ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு மிச்ச மேலும் அந்த நாங்கள் கேள்வியில் வர கொள்ளையும் பார்த்துக்கொள்ளும். பெஸ்ட் லைன் சரிதானே. சொன்னால் இப்போ பெஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லி கேட்டால் நார்மலாக இப்போ ஒரு ஐடியா சொல்லி சொன்னால் இப்போ எல்லாம் நார்மலாக கிராஃப் கேட்கறதுக்கு மினிமம் ஒரு 6 புள்ளிகள் தேவை. அப்போ அந்த 6 புள்ளிகளில் வந்து ஏதோ உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி வரையிடும். அதாவது 2 புள்ளி கோட்டில் வர 2 புள்ளி மிச்ச ரெண்டு புள்ளி வந்து ஒரு பக்கமும் கோட்டில் அடுத்த 2 புள்ளியும் அடுத்த பக்கமும். ஸோ அப்படி ஒன்று வரையிடும். இல்லாட்டி என்ன இது அந்த சமச்சீர் இது ஒன்று இருக்கணும். இல்லாட்டி 4 புள்ளி கோட்டில் ஒரு புள்ளி கோடு ஒரு சைடில் மற்ற புள்ளி கோட்டுக்கு அடுத்த சைடில் சரியா. இல்லாட்டி 3 புள்ளியுமே இப்போ கிராஃப் வந்து கோட்டிலே வராமலும் வரையிடும் சம்டைம் சரியானே. இப்போ
3 புள்ளி ஒரு சைடு, மற்ற 3 புள்ளி இன்னொரு சைடு. சரியா? அப்படி ஏதோ நீங்க அந்த மேக்ஸிமம், அதாவது மேக்ஸிமம் புள்ளியல் இன்க்ளூட் ஆகிய மாதிரி பார்க்கணும். சமச்சீரா இருக்க முதல்ல, சரியானே? இப்போ அந்த சரியா அந்த புள்ளியல் கோட்டில் வராட்டி நான் கிராஃப் வரையக்குள்ள வந்து மேக்ஸிமம் அந்த லைன்ல எவ்வளோ புள்ளிகளை கலெக்ட் பண்ணணுமோ அவ்வளோ புள்ளிகளையும் கலெக்ட் பண்ணணும். சரியா? அதோட கொஞ்சம் சமச்சீரும் இருக்கணும். ஸோ சரியானே? எஞ்சிய புள்ளிகள் சமச்சீராக வரணும். இங்கே கொண்டு வந்து அங்கே கொண்டு வர மாதிரி மாதிரி பார்த்துக்கொண்டா சரி. இப்போதான் பெஸ்ட் லைன். மற்ற அதில் வந்து நீங்கள் படித்திறன்கள் காணக்குள்ள எப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து அந்த நம்மளா நீ பாக்ஸ் நீ செஞ்சு மிரிச்சு சொல்லிட்டு வேணாம். அதாவது நீ அந்த கிராஃப்ட் அந்த கோட்லிஜி புள்ளி, அதாவது அவங்க நாங்கள் மார்க் பண்ண புள்ளியில் எடுக்கப்படாது படித்திறன். சரியோ? மார்க் பண்ண புள்ளிகளை எடுக்காம அதை நாங்கள் புள்ளியை குறிச்சு தான் கிராஃப் வரையுது. அதாவது குறிச்ச புள்ளியில் எடுக்கப்படாது. சரிதானே? நாங்கள் மார்க் பண்ணி கிராஃப் வரையுதானே, அதுக்கான வரையறதுக்கான குறிச்சி தானே புள்ளி இல்லை. அப்போ அந்த புள்ளியில் எடுக்கப்படாது. இந்த பெஸ்ட் லைன் கான்செப்ட்ல மெயினாக முக்கியமா பெஸ்ட் லைன் கான்செப்ட்ல படித்திறன் அந்த புள்ளியில் எடுக்கப்படாது. அதுக்கு நாங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டால் வந்து இப்போ உண்மையா இப்படித்தான் ஒரு கிராஃப் போன்று வைப்போமே. இப்படி ஒரு கிராஃப் போகுது. சரியா? இப்போ உண்மையாக எங்களுக்கு இந்த ஆள்கூட்ட தளம் மாதிரி தான் கிராஃப் தார. சரியா? அதில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டால் வந்து படித்திறன் காணத்துக்கு இதுதான் கிராஃப். இப்போ ஃபுல்லாக கிராஃபிக்கல் தான். சரியா? இப்போ இப்படி தான் கிராஃப் வரைஞ்சேன். இப்படி தான் பெஸ்ட் லைன் நான் வரைஞ்சிச்சு. பெஸ்ட் லைன் வரைஞ்ச பிறகு நீங்கள் படித்திறன் காணத்துக்கு கொண்டு இந்த பக்கத்துல இருந்தும் மற்ற இந்த பக்கத்துலேருந்தும் வரணும். சரியா? வரக்குள்ள வந்து நீ பார்க்கணும். ஸோ மெதுவாக வரணும். சரியா? மெதுவாக வரக்குள்ளைக்கு ஏதாவது ஒரு இடம். சரியா? இப்போ பாக்ஸ் தானே வரும். சரியா? ஆள் விட்டு தளம் தானே கிராஃப் தார. இப்போ நீங்க பார்க்கணும். சரியா? அப்ப ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த மூளை வெட்டி கொண்டு போகணும். சரியா? சரியா? இந்த லைன் இந்த மூளையை வெட்டி கொண்டு போகணும். சரியா? அப்படி ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். சரியா? சரியா ஒரு சின்ன ஒரு சின்ன பாக்ஸ்ல சரியா ஒரு மூளையை வெட்டி கொண்டு போற மாதிரி ஒரு லைனை இடத்த கண்டுபிடிக்கணும். அதாவது நீங்க அந்த பின்னுக்கு இந்த படித்தின கணக்குலைக்கு சரியா 2 புள்ளி தேவையன். ஒரு புள்ளியை நீங்க கீழுக்கு இந்த கொள்ளைக்கு எடுக்கணும். அதாவது ரெண்டு புள்ளிக்கும் மேக்சிமம் இந்த தூரம் கூட வயசுமா எடுக்கணும். அதான் நீங்க கீழுக்கு இந்த பார்த்த ஒரு புள்ளியை மேலுக்கு இந்த பார்த்த ஒரு புள்ளியை செலக்ட் பண்ணணும். ஸோ சரியா? அப்போ இந்த சின்ன 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 பாக்ஸ் தான் தானே. அந்த ஒரு சின்ன சின்ன பாக்ஸ்லயே இந்த பின்னுக்கு இந்த முன்னுக்கு இந்த வர கொள்ளைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு எதாவது அப்படின்னு பார்த்தா சரி. ஃபர்ஸ்ட்டுக்கு எது சரியா அந்த சரி ஒரு மூளை வெட்டின்னு போனா சரி. அப்ப அப்படி 2 புள்ளியை செலக்ட் பண்ணி அதை டால் எடுத்து செஞ்சுட்டா சரி. அப்ப இதான் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள். ஸோ மிச்ச இதெல்லாம் நான் தொடர்ந்து பார்க்க முக்கிய செஞ்சு சரியா? கிராஃப்ல முக்கியமா இதான் ஐடியா. சரியா? பெஸ்ட் லைன் கான்செப்ட் அண்ட் அது ஃபுல்லா அலிபெக்ட். சரி. ரைட். இப்போ நாங்கள் கேள்வி பார்க்கோம். ரைட். இப்போ எங்களுக்கு ஏ பார்ட்ல வந்து எங்களுக்கு வெஸ்ட் ஒரு சர்க்கிட் படம் தந்துருச்சு. அப்ப இங்க படத்தை பார்த்தாலே விலகு எப்படி எங்களுக்கு 2 மின்கலங்கள்ல மின் இயக்க விஷயம். அதாவது இப்போ அழுத்தமான எண்ணில் எடுத்துக்கணும்னு சொன்னா எங்களுக்கு முதன்மை சுற்றணும் துணை சுற்றணும் மிச்சு. இப்போ ஈனோட்டன் சில முதன்மை களம், முதன்மை களம்னு சில கொள்ளைக்கு அந்த களத்தை பற்றி சொல்லின்னு சொன்னால் ஒரு நம்மளா ஈயச்சேமிகளை தான் யூஸ் பண்ணி, அதாவது ஒரு மாறா மின்னோட்டத்தை கொஞ்சம் தொடர்ந்து பெரிய நேரத்தை வழங்கக்கூடிய ஒப்பீட்டு ரீதியில ஒரு கொஞ்சம் அதிக அளவான நேரத்துக்கு மாறா மின்னோட்டத்தை வழங்கக்கூடிய ஒரு ஆளை தான் நாங்கள் செலக்ட் பண்ணேன். சரிதானே? அதுதான் ஈனோட் எடுத்துக்கொள்ளணும். நம்மளா ஈயச்சேமிகளை தான் நாங்கள் யூஸ் பண்ணேன். அப்ப துணை சுற்றுல வந்து இப்படி எனக்கு 2 கலம் வந்துச்சு. அதாவது இப்ப எனக்கு நாங்கள் என்ன இப்படி படத்தை பார்த்தோன்னு விலங்கு என்ன 2 கலங்கள்ல மின்னியக்க விஷயம் ஈவன்டே மீட்டரையும் ஒப்பிட போற சரியான விகிதத்தை பார்க்க போற. அதுக்காக வேண்டித்தான் இந்த செட்டப். இந்த படத்தை பார்த்தோன்னு ஒரு விலங்கு ஸோ இடைவெளிகளை ஃபில் பண்ண இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ வரைய சொல்லியில் ஐடென்டிஃபை பண்ண தான் இருந்துருச்சு. அதோட உங்களுக்கு தெரியும் என்ன, அது ஈனோட்டை விட கட்டாயம் என்ன ஈவன் மீட்டும் சிறுசாக தான் வரும். அது முதன்மை சுற்று அழுத்த வேறுபாடை விட துணை சுற்று அழுத்த வேறுபாடு ஒருபோதும் கூடவாக எரிச்சிடலாம். ஸோ அப்படி விதிவிலக்குகள் எரிச்சு நியூஸ்ல படிச்சுக்கலாம். சரியா? 2 3 விஷயங்கள். சரியா?
அப்ப முதன்மை சுற்று அழுத்த வேறுபாடு வந்து முதன்மை சுற்றுக்கு குறுக்கான அழுத்த வீழ்ச்சி டோட்டலா முதன்மை சுற்றுக்கு ஃபுல்லா சரியா குறுக்கான அழுத்த வீழ்ச்சி எப்பயும் முதன்மை சுற்று குறுக்கான அழுத்த வீழ்ச்சி வந்து எப்பயும் துணை சுற்று குறுக்கான அழுத்த வீழ்ச்சியை விட பெருசா தான் இருக்கணும். அதாவது ஈவன் இ நோட் சரியா இ நோட்டை விட ஈவன் ஈ2 ரெண்டுமே சிறுசா தான் இருக்கணும். அப்ப முதலாவது கேள்வி ஸோ ஏ பார்ட் இடைவெளிகள் தந்துருச்சு. ஸோ 1 கிலோ ஓம் தடை சரிதானே. அப்ப சில இல்லை வர 1 கிலோ ஓம் தடையிட பயன்பாடு எப்படியே அப்படின்னு கேள்வி இருந்துச்சு. சரி அப்ப நாங்கள் தொடர்ந்து பார்க்கும். 1 கிலோ அதாவது சில எனக்கு 1 கிலோ ஓம் இந்த தடை நினைச்சு அதோட இந்த ஒரு ஆளி சமாந்தரமாயிடுச்சு அப்படி இல்லாமல் நிறைய கேள்வி இருந்துச்சு. நீங்க பாசப்பேர்ல பார்க்கலாம் உங்களுக்கு அதெல்லாம் நீங்க செய்யக்குள்ள உங்களுக்கு அப்போ அதெல்லாம் தொடர்ந்து வர கேள்வி தான். ஸ்ட்ரக்சர்ல என்ன ஒரு அளவு கேள்வி தான் இருந்துச்சு அதுக்காக போடல. ஸோ நீங்க பாசப்பேர்ல தொடர்ந்து செஞ்சு வந்துச்சுனால் எல்லாம் கிளியர் ஆயிடும். அப்ப ஏ வந்து இப்ப இந்த கீழே 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 உறுக்கள்ல காட்டப்பட்டிருக்கும் உருப்படிகளே பேர் தான் கேட்டுருச்சு. அப்ப ஏ பார்ட் அதான் சரி. அப்ப ஏ வந்து என்னன்னு கேட்டா வந்து உங்களுக்கு தெரியும் என்ன வழுக்கு சாவி. ஏ வந்து வழுக்கு சாவி பிளக் கீ. ஏ வந்து வழுக்கு சாவி. பி பி வந்து என்ன பி வந்து தட்டச்சாவி டேப் கீயா பிரஸ் பண்ணி நெசுக்க முடியாது. பி வந்து தட்டச்சாவி. சியை பார்த்தேன்னு சொன்னா வந்து இது வந்து 2 key இருவழிச்சாவி சரியா. இருவழிச்சாவி இருவழி ஆலி இதை வந்து யூஸ் பண்ணல சரியா 2 இப்ப அது இருவழிச்சாவியும் யூஸ் பண்ணிருக்கு. அடுத்தது டி டி வந்து ஹெட்டா வந்து ஒரு வழுக்கி சரியான வழுக்கிலாட்டி தொடுசாவி இது உண்டு. மற்ற ஈ வந்து உங்களுக்கு என்ன கேட்டா ஒரு வோல்ட் மானியம் சொல்லி தெரியும். வோல்ட் மானியம் மற்ற குடிக்கிறது மில்லி வோல்ட்னு சொல்லி தந்துருச்சு. இப்போ மில்லி வோல்ட் மானியம் குடிக்கலாம். அதை விட முக்கியம் என்ன மையப்பூச்சிய மில்லி வோல்ட் மானியம் குடிக்கிறத நான் பொருத்தம் சரியானே. மையப்பூச்சிய மில்லி வோல்ட் மானி சரியா. ஸோ நீ வோல்ட் மானி சொல்லி ஃபுல்லா எழுதுங்க சரியா. ஸோ நீ சிலாக்கா ஷோர்ட்டா எப்படி போட்டுருப்பாக்கியே என்ன வோல்ட் மானி பதில் என்ன போடு விஏ போட்டு ரோனை போட்டா வோல்ட் மானி எனக்கு குறியிடாட்டா. அதுவே நீங்க இப்படி போட வேணாம் நீ ஃபுல்லா எழுதுங்க மையப்பூச்சி மில்லி வோல்ட் மானி. மற்றது எஃப் பார்ட் எஃப் என்ன வந்து எஃப் என்ன கல்வனமானி. ஸோ அது மையப்பூச்சி கலனமானி சொன்னா நமக்கு மைக்ரோ எம்பியர்னு சொல்லி சொல்ல தேவையில்லை. கலனமானி சின்ன மில்லிட்டங்கள் அழகா தானே. அப்ப அதுக்கு நீங்க மையப்பூச்சி கலனமானி சொல்லி சொன்னா போதும். ஸோ மையப்பூச்சிய ஸோ நான் ஜி என்ன சொல்லி போட்டுக்கொண்டா நீங்க மையப்பூச்சி கலனமானி சொல்லி ஃபுல்லா எழுதிக்கோங்க சரியா. எஃப் ரைட். அடுத்தது பி பார்ட். பி பார்ட் என்ன சொல்லணும் கேட்டா வந்து இடைவெளி 1 இடைவெளி 2 இடைவெளி 3 இடைவெளி 4 ஆகியவற்றில் இணைக்கப்பட வேண்டியது உரிய உரிய சரியான எழுத்துல தான் கிடைச்சு. நீங்க பேரை போட்ட வேணாம் கேள்வி காணும். எழுத்தலையா நீ பேரை போட்டா சம்டைம் மார்க்ஸ் தர மாட்டான். எழுத்துல தரும். இடைவெளி ஒன்றுக்கு என்ன நினைச்சோம் இடைவெளி ஒன்றுக்கு வந்து என்ன 2 key நினைச்சோம் சரியானே ஈவன் சி. மற்ற ரெண்டாவது இடைவெளி 2க்கு வந்து என்ன செய்யணும் கேட்டால் கலவனமானி நினைச்சோம் எஃப். மூணாவது மூணாவதுல என்ன வழுக்கி நினைச்சோம் நாங்க டி இடைவெளி 3க்கு.
நாலாவதுக்கு இடைவெளி 4க்கு வந்து ஒரு வழுக்கு இது இந்த இந்த சாரி இந்த நான் எழுதி செப்பில வழுக்கு சாவி அல்ல செருகு சாவி சரியா? இதான் பார்த்தேன் நான். ஏ தயாச்சும் வழுக்கு சாவி அல்ல சாரி, வழுக்கு சாவி அல்லது செருகு சாவியா? சாரி, மொத்தம் செல்வம் இல்லை, பிள்ளையா எழுதி. செருகு சாவியா? செருகு சாவி வழுக்கு சாவின்னு போடப்பட்ட முதல். அடுத்து அடுத்த கேள்வி சி பார்ட். இப்போ சி பாடங்களை சொல்லி வந்து மின்னியக்க விசை ஈனோட்டை தரும் களத்தின் வகையை பெயரிட்டு. ஸோ என்ன களமாக சொல்லணுமா? ஈனோட்டின் பெருமானத்தை எழுது. நான் நம்மளா பார்த்து என்ன 2 வோல்ட் ஈயாமில சேமிப்பு களம் சரிதானே? நம்மள அப்படிதான் யூஸ் பண்றது. அப்போ ஒரு 2 வோல்ட் ஈய அமில சேமிப்பு களம் சரியா? ரைட். அடுத்தது டி பார்ட். டி பார்ட் சொல்லி கேட்டா வந்து அழுத்தமானி கம்பியின் தடையுடன் ஒப்பிடும் போது மின்னியக்க விசை ஈனோட்டையுடைய களத்தின் ஈயமில சேமிப்பு களத்திட ஈனோட்டையுடைய களத்தின் அகத்தடை ஏன் மிகச்சிறியதாக இருத்தல் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறேன். அதாவது அகத்தடை அழுத்தமானி கம்பிയുടെ தடையை ஒப்பிடும் போது ஈனோட்டையுடைய களத்தின் அகத்தடை ஏன் மிகச்சிறியதாக இருத்தல் வேண்டும் சொல்லி நாங்கள் அகத்தடை இல்லைன்னு சொல்லி தான் கடத்தி கொள்ளையன் என்றால் நாங்கள் எனக்கு எப்படி எடுக்கணும்னு சொன்னா ஏன் சீரியஸ் ஆகிட்டு சொன்னா நாங்கள் எனக்காக அந்த முழு ஈனோட்டுமே என்ன நடக்குன்னு சொன்னால் அந்த அழுத்தமானி கம்பி ஏபி தானே, அந்த ஏபி குறுக்கால தான் முழு ஈனோட்டுமே வீழ்ச்சி அடைந்த மாதிரி தான் நாங்கள் கருது. நான் அப்படித்தான் இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் சொன்னா என்ன ஈனோட்டுக்கு வந்து தடை இருச்சப்படாது. ஸோ இருந்தால் இல்லாட்டி அது குறுக்கால வீழ்ச்சி நடக்குமே. ரைட். அப்போ நாங்கள் ஆன்சர் எப்படியும் கொடுக்கணும். அது வந்து களத்துக்கு குறுக்கால அழுத்த வீழ்ச்சி ஈச்சப்படாது சரியா? என்றால் அப்ப களத்துல ஒரு ஆத்திரை இருந்துச்சுன்னா அது குறுக்கால ஒரு அழுத்த வீழ்ச்சி வருமே. எங்களுக்கு தேவையில்ல, அந்த மொத்த அழுத்தமும் என்ன எது குறுக்கால வீழ்ச்சி அடையணும்? ஏபி குறுக்கால தான் வீழ்ச்சி அடையணும் சரியா? அப்ப நான் எப்படி எழுதலாம்? களத்துக்கு குறுக்கான அழுத்த வீழ்ச்சி அழுத்தமானி கம்பி குறுக்கான அழுத்த வீழ்ச்சி ஒப்பிடும்போது மிகச்சிறியதாக இருத்தல் வேண்டும் சரியா? குறைவாக இருத்தல் வேண்டும். இது ஒன்று. அதே போல களத்திற்கு குறுக்கையான அழுத்த வீழ்ச்சி சரியா? அழுத்த வீழ்ச்சி சரியா? களத்துக்கு குறுக்கையான அழுத்த வீழ்ச்சி அழுத்தமானி கம்பிக்கு குறுக்கையான அழுத்த வீழ்ச்சியுடன் ஒப்பிடுகையில சரியா? களத்துக்கு குறுக்கையான அழுத்த வீழ்ச்சி அழுத்தமானி கம்பிக்கு குறுக்கையான அழுத்த வீழ்ச்சி சரியா? அழுத்த வீழ்ச்சியுடன் ஒப்பிடும்போது மிக குறைவாக இருத்தல் வேண்டும். ஸோ ஸ்க்ரீன்ல எழுதக்கொள்ள அப்படித்தான் கொஞ்சம் எழுத்து மாதிரி தான் வரும். ஸோ மிக குறைவாக இருத்தல் வேண்டும். ரைட். ரைட். இப்போ இது என்ன கேட்டால் அத்தடை ஏன் மிகச்சிறியதாக இருத்தல் வேண்டும்?
ஒரு வரி தான் விட்டுருச்சு. அப்ப நீங்க ஒரு வரிக்குள்ள எழுதி கொள்ளையிலுமா சரி சார் சரி சரி சார் ப்ரைவேட்டை கொஞ்சம் பெருசா வர இப்ப இதுதானே. அப்ப இந்த ஐடியா கொடுத்தா சரி. நான் எனக்கு மூணு வரி தேவையில்லை. ஒரு 1.5 வரியிலமா எழுதிடலும் சரிதானே. அது நீங்க எழுதிட்டா சரியா போய் ஒரு வரி போராட்டி கொஞ்சம் கிறுக்கு எழுதி கூட பரவாயில்ல. இப்பரிசோதனை சரி அடுத்தது இபாட் பண்ணியேன். இப்பாடி பரிசோதனை செய்வதற்கு ஈவன் நீட் டு இ நோட் ஆகிய தொடர்பா சில நிபந்தனைகளை திருப்தியாக்குதல் வேணும். அவை என்ன அதான் நம்ம சொன்னேன். இ நோட் வந்து என்னது இ பார்ட் இ நோட் எப்படி இருக்கணும் பெருசாகிச்சோனும் இ ஒன்னை விட அதே மாதிரி தான் இ நோட் பெருசாக விட இதை விட இ டூவை விட இவன் இ2 இவன் ரெண்டை விட இ நோட் பெருசாகிச்சணும். அதான் நிபந்தனை. அதான் அடுத்த வாணி செட்டப் ஒர்க் பண்ணும். அடுத்த கேள்வி எஃப் பார்ட் எஃப் பார்ட் ஒரு லட்சியமற்ற சரியா ஒரு லட்சியமற்ற வோல்ட்மானியுடன் ஒப்பிடும்போது மின்னியக்க விசை இச்செம்மையாக அளப்பதற்கு அழுத்தமான ஒரு உகந்த உபகரணமாக கருதப்படுகின்றது. இதற்குரிய காரணம் யாது? அப்ப நீங்க வந்து அழுத்தமானியில பயன்பாடுகள் சொல்லி நிறைய படிச்சோம். அழுத்தமானி என்னதுக்கு யூஸ் பண்றேன்னு சொல்லி. அழுத்தமானி என்ன மின்னோட அளக்க யூஸ் பண்ணிலும் சரிதானே. அழுத்த வேறுபாடு வோல்டேஜ் அளக்க யூஸ் பண்ணிலும் இருக்காங்களா மின்னியக்க விசை அளக்க யூஸ் பண்ணிலும் சரிதானே. மற்ற அகத்தடி அளக்க யூஸ் பண்ணிலும் மற்றது அம்பியர்மானி அளவு ஓடிட்ட ஒட்டுமானி அளவு ஓடிட்ட சரிதானே. தடைகள் ஒப்பிடத்தலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலும் இருக்காது. இந்த அதாவது திருத்தம் கூட சரியானே. அம்பியர்மானி வோல்ட்மானி விடவையும் திருத்தம் கூட இது. ஏன்னு கேட்டா நீங்க ஏதாவது எப்படி சொன்னாலும் வோல்ட்மானி நீங்க இலட்சியம் சொல்லி சொன்னாலும் என்ன நடக்கும்? அதுக்குள்ள ஒரு கரண்ட் ஒன்று போகும். அது சின்ன கரண்டோட எடுக்கும் சரியானே. அதாவது இப்ப அதுல ஒரு சரிதானே. இப்ப அது ஒரு தடமாறு தானே சரியா. நீ லட்சிய வோல்ட்மானி லட்சிய அம்பியர்மானி என்ன நடக்கணும்? அதுக்குள்ள ஒரு கரண்ட் ஒன்று போனா தான் அது ஒர்க் பண்ணும். இல்லாட்டி ஒர்க் பண்ணாதே சரிதானே. அப்ப அதுக்குள்ள ஒரு கரண்ட் ஒன்று போகும். அப்ப அது ஒரு கரண்ட்டை எடுக்கும். அதாவது அது வந்து ஒரு தடையா தொழிற்படும் இந்த சரிதானே. அப்ப அதாவது தடையா தொழிற்படும். ஸோ அது ஒரு சுமை தான் அந்த சர்க்கிட்ல. அப்ப அது சுட்டியும் என்ன நடக்கும்னு சொன்னால் எப்படியும் எனக்கு அழுத்த வேறுபாடை சரியா காட்டாது. இப்ப நீங்க பேட்டரி குறுக்கால அளக்க போறோம்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னால் சரியா என்ன நடக்கும்னு சொன்னால் இப்ப அந்த சர்க்கிள் இப்ப நீங்க ஒரு பேட்டரி இருந்துச்சு. அந்த பேட்டரியில 2 உலர் கலம் எடுத்துக்கோங்க. நார்மல் பேட்டரி உலர் கலம். இப்ப உலர் கலத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் சின்ன பேட்டரி. அப்ப அது 2 முனைக்கல்லையும் வோல்ட் மானியை வச்சு நீங்க வோல்டேஜ் அளக்க போனோம்னு சொன்னால் அது 1.5 சரியா காட்டாது. ஸோ அதை குறைச்சி தான் காட்டும். ஏனென்றால் பேட்டரியிலிருந்து கரண்ட் வந்து இந்த வோல்ட்மணிக்கால் ஓடும். அப்ப அது வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் பேட்டரியில மின்னியக்க விசை தான் 1.5 வோல்ட் ஃபுல்லா. அப்ப அதையெல்லாம் வாசிக்கும் அந்த பேட்டரி. அப்ப கரண்ட் ஓடுமே. அப்ப பேட்டரி குறுக்க அடிச்சு அழுத்த வேறுபாடு தான் வாசிக்கும் சரியா. அப்ப அது கரண்ட் எடுத்துரும். அப்ப மின்னியக்க விசை மாத்திரும் சரியா. அப்ப இங்க வந்து அழுத்தமானில அப்படி ஒண்ணும் இல்லை. இங்க அழுத்தமானில வந்து இந்த இது சமநிலை நிலையில அதாவது சமநிலை புள்ளியில வந்து மின்னோட்டம் இல்லை கரண்ட் ஓடி இல்லை சரியானே. அது முதன்மை சுற்றும் துணை சுற்றுக்கும் மேல கரண்ட் இல்லை சரியா. அப்ப சமநிலை புள்ளில கரண்ட் இங்க ஓடியல்ல. ஆகவே என்ன நடக்கணும்? அப்ப சரியா மின்னியக்க விசையை வாசிக்கும். அப்ப இதுக்கு ஆன்சர் எப்படி கொடுக்க 2 வரி விட்டுச்சு எங்களுக்கு. அப்ப லட்சியமற்ற என்ன எப்படி எழுதலாம்? லட்சியமற்ற ஓட்டுமானியானது களத்தின் மின்னியக்க விசையை மின்னியக்க விசையை அன்றி முடிவுகளுக்கு அழுத்த வித்தியாசத்தை அளக்கு சரிதானே. லட்சிய ஓட்டுமானி அளக்கின்னு சொன்னால் சரி லட்சியமற்ற வோல்ட்டுமானி நான் ஷோட்டா எழுதியேன் சரி. நீங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க. லட்சியமற்ற வோல்ட்டுமானியானது சரியா. ஓட்டுமானியானது களத்தின் மின் இயக்க விசை சரியா.
மின்னியக்க விசையை அன்றி, அதை அல்ல, களத்திற்கு, சரியா, அன்றி, ஆஹ், சரி, களத்திற்கு அல்ல, களத்தின், களத்தின் முடிவிடங்களுக்கு குறுக்கேயான, சரியா, களத்தின் முடிவிடங்களிற்கு குறுக்கே ஆன அழுத்த வேறுபாட்டையே அளக்கின்றது. சரியா, முடிவிடம் குறுக்கான அழுத்த வேறுபாட்டையே அளக்கின்றது. ரைட். அடுத்தது ஜி பார்ட். அழுத்தமானி கம்பியின் குறுக்குவெட்டு பரப்பளவு என் சீராக இருத்தல் வேண்டும். குறுக்குவெட்டு பரப்பளவு என் சீராக கேட்கு. அப்ப நாங்க எனக்கு அப்பதான் மாற அழுத்த படைத்திறன் உருவாகும். சரிதானே? ஏன்னா நாங்க எனக்காக E7LK அதான் யூஸ் பண்ண போறோம். இந்த அழுத்தமானி கம்பியா, அழுத்தமானி கம்பி குறுக்குவெட்டு பரப்பளவு என் சீராக இருத்தல் வேண்டும். E7LK தான் யூஸ் பண்ண போறேன். அப்ப எனக்கா கே என்று சொல்லுது எனக்கு ஒரு மாறிலி. மாறிலி சொன்னால் கேன்னு அழுத்த படைத்திறன். அதாவது கேன்னு சொல்லுது வந்து அலகு நீளத்துக்கான அழுத்த வீழ்ச்சி. அப்ப நான் எனக்காக E7LK தான் யூஸ் பண்ணேன். அப்ப எல் இப்ப அப்ப கேன்னு சொல்லி எனக்கு ஒரு மாறிலியை தான் நான் யூஸ் பண்ணேன். அதாவது கேன்னு சொல்லி வந்து அலகு நீளத்துக்கான அழுத்த வீழ்ச்சி. அப்ப அலகு நீளத்துக்கான அழுத்த வீழ்ச்சி எல்லா இடத்துலயும் மாறாம இருந்துச்சு சொன்னார். சரிதானே? ஒரு சென்டிமீட்டர் குறுக்க 2 வோல்ட் தான் வீழ்ச்சி அடையும் சொன்னா அந்த கம்பி அழுத்தமானி கம்பி ஃபுல்லாவே என்ன, ஒரு சென்டிமீட்டர் குறுக்க 2 வோல்ட் தான் வீழ்ச்சி அடையணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? குறுக்கட்டு பரப்பளவு மாறினா நடக்கும், தடை மாறும். ஸோ அப்ப அழுத்த வீழ்ச்சி மாறிடும். அதுக்காக வேண்டாம் சொல்லி அப்ப சீராக இருக்கணும். இப்ப மாறா அழுத்தமானி அழுத்தமானி கம்பி வழியே, அதாவது அழுத்தமானி கம்பி வழியே மாற அழுத்தப்படுத்துறேன்னு பேரு. சரிதானே? அப்ப எழுதிலும் அழுத்தமானி கம்பி வழியே அழுத்தமானி கம்பி வழியே மாறா அழுத்த, சரியா, அழுத்த படித்திறனை பேண. சரியா, அழுத்த படித்திறனை பேண. அடுத்தது H part. H part I dot even over E2. சரியா, even over E2 விகிதத்தை துணிவதற்கு பின்பற்ற வேண்டிய பரிசோதனை நடைமுறையே எழுது. சரியா, அப்ப even over E2 விகிதத்தை துணிவு என்ன நடக்கணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? ஒருக்கா இதன் இப்ப இது வந்து இருவழிச்சாவி என்ன செய்யணும்? ஒருக்கா ஈவனுக்கு இட்டு சமநிலை எழுத காணணும், இன்னும் ஒருக்கா E2க்கு இட்டு சமநிலை எழுத காணணும். சரிதானே? எனக்கு எப்படி எழுதிடும்? அப்படி அவ்வளோ கண்டா போகும். அதுக்கப்புறம் நான் அப்புறம் E2 வித துணியை தானே வேலை. ஸோ இதான் ஸ்டெப், பரிசனை படிமுறை. 2 வரையில் எழுதணும். ஒரு 2 சமநிலை எழுத கண்டா சரியா, அப்புறம் E1 E2 இதே துணி வேலை. சரியா, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பரிசோதனை படிமுறை தானே இருக்கு. அப்ப 2க்கும் மாறி மாறி சமநிலை எழுத காண்டா, அதான் விஷயம். எப்படி எழுதிடும்? இருவழிச்சாவியை உபயோகித்து. சரியா, இருவழி சாவியை உபயோகித்து இருவழி சாவியை உபயோகித்து ஒன்றன் பின் ஒன்றாக, சரியான, இருவழி சாவியை உபயோகித்து ஒன்றன் பின் ஒன்றாக தனித்தனியாக, சரியா, ஒன்றன் பின் ஒன்றாக தனித்தனியாக ஆஹ்
ஒன்றன் பின் ஒன்றாக தனித்தனியாக E1, E2 இருவழிச்சாவி f வைத்து ஒன்றன் பின் ஒன்றாக தனித்தனியாக E1, E2 கலங்களுக்குரிய சமநிலை நீளத்தை பெறல். சரியா? ரைட். அடுத்தது 2i டாட் E1, E2 ஆகியவற்றை ஒத்த மேலே i டாட் இல் எடுத்த அளவீடுகள் முறையே x1, x2 அதான் அந்த சமநிலை நீளங்கள். E1க்கு x1 சமநிலை நீளம், E2க்கு x2 சமநிலை நீளம் எனில் E1 over E2 விகிதத்தை இதுக்குரிய ஒரு கோவையை எழுதுகிறோம். ஸோ டிரெக்டா எழுதத்தான் சரி. அப்போ இங்கே கோவை டிரெக்டா எழுதிக்கிறோம். E1 over E2 என்ன, x1 over x2. சரியா? சரி. E1 over E2 சமன் x1 over x2. எப்படி வரும்? இதான் ஆன்சர். இப்போ E1 over E2 சமன் x1 இவ்வளவு கொடுத்தா போகும். எப்படி வரும் அது? சரியா? ஏன் எப்படி வர? E1 சமன் x1k அதானே? அதே மாதிரி E2 சமன் x2k தான் வரும். இதனாலதான் E1 over E2 சமன் x1 over x2. ரைட். அடுத்தது i part i dot கெஸ் பண்ணிடுது. இதுவரையும் ஓகே எல்லாருக்கும் ரீசன் பண்ண வேணும் மாதிரின்னு சொல்லி i part i dot எல்லாருக்கும் ஓகே? டவுட்ஸ் இருக்காது, திருப்பி சொல்லணுமா மத்தாக்கள்? ஓகே. ரைட். i part i dot இங்க என்ன சொல்ல வந்து வேறொரு மாணவன் ஒரு 2 காட்டப்பட்டுள்ள 6 மீட்டர் நீளம் உள்ள, அப்ப 6 மீட்டர் நீளம் என்ன, 6 கம்பி வரும். ஒரு கம்பி 1 மீட்டர் தானே. வேறொரு மாணவன் ஒரு 2 காட்டப்பட்டுள்ள 6 மீட்டர் நீளம் உள்ள அழுத்தமானி கம்பியின் பழுத பயன்பெறும் நீளத்தை மாற்றி, சரியா, குறவு நீளத்தை குறவு நீளத்தை மாத்த போறான். வரைஞ்சி கிராஃப் வரைய போறோம்னு சொல்லி சொல்றேன். சரியா? இது வந்து ஃபுல்லா 6 மீட்டர். அப்ப எங்களுக்கு நாங்க எதை செட் பண்றோம் அது வரும் தானே. இப்ப நான் ஏஎம் பி ஒன் எடுத்தேன்னு சொன்னா 1 மீட்டர் தான் ஒர்க் பண்ணும். ஜாயின் பண்ண ஏஎம் பி ஒன்னையும் ஜாயின் பண்ண பண்ணிட்டு, அதே மாதிரி ஏஎம் பி டூ ஜாயின் பண்ணேன்னு சொன்னா 2 மீட்டர் ஒர்க் பண்ணும் அழுத்தமானி கம்பி நீளம். அப்ப எங்களுக்கு நீளத்தை மாற்றி மாற்றி வேற வேற சமநிலை நீளங்கள் எடுக்கலாம். சரியா? அதான் எனக்கு விஷயம். வேறமான ஒரு 2 காட்டப்பட்டுள்ள 6 மீட்டர் நீளம் உள்ள அழுத்தமானி கம்பியின் பழுத பயன்படும் நீளத்தை மாற்று வரைவு முறை பயன்படுத்தி வந்த ஒரு துணிவதற்கு திட்டமிடல. நீங்க அவன் பின்பற்ற வேண்டிய பரிசு நடைமுறை யாதுன்னு சொல்லி கேட்கிறேன். ரைட். என்ன செய்யலும்? அப்ப இங்க இதை நாங்க என்ன செய்யணும்னா, இந்த அந்த படத்துல இப்ப இதுல பாருங்க, அவங்க ஏ காட்டி, அப்ப நான் பார்க்கணும். இப்ப ஐபாட் ஐடாட் வந்து கேள்வி சரி, இப்ப கேள்வி பார்த்துட்டேன். இப்ப நான் என்ன செய்ய, இப்ப படத்தை பாருங்கல்ல. படத்துல ஏ, அப்ப ஏ கொண்டை தந்தி நடக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் தந்தி படத்துல ஏயோட ஜாயின் பண்ண போறேன். அப்ப ஏ அதோட ஜாயின் பண்ணு. இப்ப பில தான் என்ன போனுச்சுன்னா வந்து இப்ப இந்த பி என்று மார்க் பண்ணிச்ச இடத்துல நாங்க இன்னக்கா மாறி மாறி ஜாயின் பண்ண போறேன். ஸோ ஒன்றோ பி என்று சொல்லி மார்க் பண்ணிச்ச இடத்துல மெயின் படம் கேள்வி ஃபர்ஸ்ட் தந்த படம் அதில் பி என்று மார்க் பண்ணிச்ச இடத்துல நாங்க ஒன்றோ B1 ஜாயின் பண்ணிட்டு B2, B3, B4, B5, B6 இதை ஒன்று ஜாயின் பண்ணி மாறி மாறி ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அதுக்கேற்ப சமநிலை இனங்களை மாறி மாறி அளந்து கொள்ளலாம். சரியா? அதுதான் கான்செப்ட். ஏ ஃபிக்ஸ்டு மற்ற பிஏ மாத்தல் நீளத்தை மாத்தல். அப்ப எங்களுக்கு கேட்க வந்து தீவன வேண்டிய விதத்தை துணியாக பத்திரப்படல. நீங்க அவன் பின்பற்ற வேண்டிய பரிசோதனை நடைமுறை யாது? சரியா?
இந்த நெட்வொர்க் இஷ்யூ உண்டாயிட்டு. ரைட், ஓகே தானே இப்போ? அப்ப படிமுறை எழுதினா சரி, சரியா? இப்ப எந்த நான் செய்யறேன்னு சொல்லி தான் செய்யப்படுறேன். அதாவது நான் இப்ப எந்த செய்யணும் டேட்டா வந்து இப்ப ஏ சரி, இப்ப பி என்ன நடக்கணும்? அதாவது முடிவிடம் பி சரிதானே? இப்ப முடிவிடம் பி சொல்லி அங்க இருக்கிற படத்துல இருக்கிறதா முடிவிடம் பி. அப்ப அந்த பி என்ன நடக்கணும்னு சொன்னா இந்த இப்ப இது வந்து ஒரு மீட்டர் சரிதானே? ஏல இருந்து பி ஒனுக்கு ஒரு மீட்டர். இந்த படத்தை பாருங்க, கீழே இருந்து ஏ டு ஏல இருந்து பி ஒனுக்கு ஒரு மீட்டர், பி ஒன்ல இருந்து பி டூக்கு ஒரு மீட்டர் சரிதானே? ஒன்றோட ஒரு மீட்டர். அப்ப என்ன செய்யணும் கேட்டா வந்து இல்ல வேண்டிய இடத்துல இந்த ஒரு மீட்டர் கேப்ல வேண்டிய மாதிரி என்ன செய்யணும்? இப்ப முடிவிடம் பி இணை சரிதானே? முடிவிடம் பி ஒரு மீட்டர் கம்பியின் ஒவ்வொரு முடிவிடத்திற்கும் இந்த இணையத்தை ஒத்த சமநிலைகளை பெறணும் சரிதானே? அப்படி செஞ்சா சரி. இப்ப முடிவிடம் பி அங்க மெயின் படத்துல இருக்க முடிவிடம் பி ஒரு மீட்டர் கம்பியின் ஒரு மீட்டர் சரி, ஒரு மீட்டர் அந்த அளவு ஒரு மீட்டர் கம்பியின் ஒவ்வொரு முடிவிடத்திற்கும் இந்த ஒரு மீட்டருக்கு மாத்திரமே. இப்ப முடிவிடம் பி இணை சரி எழுதிக்கோங்க. பைப்பாட்ட ஃபர்ஸ்ட் டாட் முடிவிடம் பி ஒரு மீட்டர் சரியா? ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் கம்பியின் இந்த ஒவ்வொரு முடிவிடமும் அவனுக்கு இப்படி எழுதாம இல்லை விளையாட்டி முடிவிடம் பி இணை இந்த இது கொஞ்சம் இந்த முடிவிடம் பி இணை ஒரு எப்படி எழுத விஷயம் பெறலாம். முடிவிடம் பி இணை B1 B2 B3 B4 B5 B6 சரிதானே? ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றுக்கு இணைச்சு சரிதானே? 3 வரை வந்துருச்சு அப்படி எழுத முடிவிடம் பி இணை முடிவிடம் பி இணை B1 B2 B3 B4 B5 பி கமா ஹோட்டல் எழுதிய முடிவிடம் பி இணை B1ல இருந்து B6 வரை கமா ஹோட்டல் எழுதி தனித்தனியாக இணைத்து சமநிலையத்தை பெறல் சரிதானே? ஒத்த சமநிலையங்களை பெறல் அளக்க அது எழுத மேலும் அப்படி எழுதலாம். இப்ப நான் என்ன முடிவிடம் பி இணை ஒரு மீட்டர் சரிதானே? இந்த ஒன்றரை மீட்டர் கம்பியே அதனால என்ன முடிவிடம் பி இணை ஒரு மீட்டர் கம்பியின் சரிதானே? ஒன்றரை மீட்டரு. அப்ப ஒரு மீட்டர் கம்பியின் ஒவ்வொரு முடிவிடத்திற்கும் இணைத்து எனக்கு ஒவ்வொரு முடிவிடம் சொல்லலாம் கடைசி ஒவ்வொரு முடிவிடம் சொல்லி தான் எனக்காக இது ஒவ்வொரு முடிவிடம் சொல்லி தான் இது B1 B2 அப்படியே வரும் B6 வரும் சரியா? அதான் அப்படி போட்டுடுச்சு இணைத்து சரியா? இணைத்து உரிய சமநிலை நீளங்களை சரியானே? உரிய சமநிலை நீளங்களை அளக்க. இல்லை நீங்க உங்களோட சும்மா இது வந்து இப்போ இது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் எழுதிச்சு.
உங்களுக்கு உங்களோட அதாவது நீங்க கருத்து சரியா வேண்டாம் சரி எப்படி எழுதுறது? முடிவிடம் B இனை முடிவிடம் B இனை B1 B2 ரெண்டு B6 வரை எழுதி என்பவருடன் தனித்தனியாக இணைத்து சரியான அவ்வளவு தனித்தனியாக இணைச்சு முடிவிடம் B இனை தனித்தனியாக இணைத்து உரிய சமநிலைகளை இழக்க முடிவிடம் B இனை அந்த இதுக்குள்ள ஏதாவது ஒன்றுடன் B1 to முடிவிடம் B இணைன்னு சொல்லி போடு அப்புறம் B1ல இருந்து B6 வரை கமா போட்டு எழுதி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றுடன் தனித்தனியாக இணைத்து சமநிலைகளை இழக்க. அடுத்தது கடைசி பார்ட். மேலே ஐபாட் ஐரோட்டில் வரையப்படத்தக்க வரைபின் படித்திறன் சரியா படித்திறன் சிம்பிள் எம்மாகவும் ஈவனின் பெருமானம் அறியப்பட்டும் இருப்பின் E2 இதுக்குரிய ஒரு தொடர்புடையமே தான் கேட்கிறேன் சரியா. இதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதினா எங்களுக்கு தெரியணும். என்னோட சாம்பாடு எழுதினேன் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டுக்கு அதை எழுதச்சேன்னா ஈவன் நீங்கள் E2 சமன் என்ன x1/x2 சரியா. அப்ப எனக்கா படித்திறன் சொல்லியதும் இதே தான் உண்டோ படித்திறன் x1/x2 வாரிச்சில் இல்லாட்டி படித்திறன் என்ன மாறிடுச்சோ மேலும் x2/x1 இருச்சோ மேலும். ஸோ அது அவங்க வரையதை பொறுத்து எதை எக்ஸ்ஹெச்ல x2 xh கிடைக்கோ இல்லாட்டி x1 xh கிடைக்கோ அப்படின்னு சொல்லி பொறுத்து மாறி மாறி வரும் படித்திறன் இப்போ எதுவாக மறிச்சலும் சரிதானே. அப்ப நாங்க x1/x2க்கு பதிலாக உண்டோ எங்களுக்கு E1/E2 x1/x2 தான் படித்திறன் இப்ப சரி அது இப்படி வர மேலும். அப்ப E1/E2 என்று சொல்லியது சரியா உண்டோ எப்படி ஏன் E1/E2 என்று சொல்லியது உண்டோ எம்மாக இருச்சலும். ஸோ எம்மாக இருச்சோம் சொன்னால் படித்திறன் ஆயிடுச்சலும் XOY சாரி y இங்கில் x1 yஹ்லையும் x2 xஹ்லையும் இருந்தால் படித்திறன் வரும் இல்லாட்டி ஒன்னிங்கில் படித்திறன் வரும் மேலும் அதாவது எப்படி வரும்னு சொன்னால் x2 yஹ்லையும் x1 yஹ்லையும் x1 xஹ்லையும் எடுத்து வருதுன்னு சொன்னால் படித்திறன் தலைகீழ் சரி எப்படியும் வரையலும். இப்போ நாங்கள் எப்படி எப்படி இருந்தாலும் மார்க்ஸ் கொடுப்போம். அப்போ எங்களுக்கு E2 தான் வேணும். E2 சமன் எப்படி எழுதலும் E2 சமன் E1 இன் கீழ் M சரிதானே. அப்போ E2 சமன் E1/M என்று கொடுக்கும் மேலும் இல்லாட்டி மாறி எழுதினால் E2 சமன் E1M சொல்லி கொடுக்கும் மேலும் சரிதானே. E1M கொடுக்கும் மேலும் எதுவும் ஓகே இந்த அவங்க எப்படி சொல்லி வரதேன்னு சொல்லல ரைட் ஓகே என்ன இப்போ கேள்வி முடிஞ்சா படுத்து சொல்லிப்போம் தகண்டு ஓகேயா எனக்கு கிளியர் தானே அடுத்து 2023 2023 வந்து கொஞ்சம் கேள்வி அவ்வளோ பெருசு இல்லை கொஞ்சம் சுருக்கல் கொஞ்சம் விரிச்சு போல் இருந்துச்சு சரியா கால்குலேஷன் கொஞ்சம் விரிச்சு. அப்போ கேள்வி என்ன சொல்லி கேட்டால் 2023 ஏ பார்ட் ஃபர்ஸ்ட் சரியா. ஏ பார்ட் தனி ஒரு 2 வரி விட்டுருச்சு ஏ பாட்டுக்கு. ஸோ வரிகளை பற்றியும் எத்தனை லைன் விட்டுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரக்சரை நாங்கள் கவனம் எடுத்துக்கொள்ளணும். அப்போ ஏ பார்ட் ஒரு தரப்பட்ட சீரான கம்பியின் திரவியத்தின் தடைத்திறனையும் கம்பி நீளத்தையும் தெரிவதற்கு ஒரு ஒன்று கடப்பட்டுள்ள பட்ஜெட் பயன்படுத்தப்படுகின்றது. முதலாம் இடைவெளி குறிக்க ஒரு அறிந்த தடை எதிரே எஸ்ஐ முனை திருத்தத்தை புறக்கணித்து எசிட்கான ஒரு கோவை சரியான எசிட்கான ஒரு கோவையே எழுதட்டாம் எழுதுகான்னு தான் சொல்லிச்சு நேரம் எழுத சொல்லிச்சு. அப்ப இதுக்கு நேரம் எழுதி விட்டு எப்படி சரிதானே. இப்ப தடைகள்ல எஸ்ஸுக்கும் ஆருக்கும் மனுஷனா எவ்வளோ
அதாவது R/S சரிதானே? இங்க எப்படி நான் வெளில இன்றைக்கு வெளில செஞ்ச எம்சிக்குமே செஞ்சு சரிதானே? அதாவது இப்ப இங்க அதாவது இங்கேயுமே நடக்குன்னு சொன்னா வந்து அதாவது அந்த நீளத்தை சாப்படுத்தி தான் இங்கேயும் ஈசவன் அந்த எல்கே அந்த தடைகள்ல விகிதத்து வரும். அதாவது நீ படிச்சுதானே சொன்னோம்ல, அதாவது தடைகள்ல ரேஷியோ வந்து அந்த சமநிலை இனங்கள்ல விகிதத்துக்கு சமம் வரும் சரிதானே? அதாவது இப்ப எஸ் சிங்கில் ஆர் சரிதானே? சரி R/S வச்சோமே, R/S வந்து எல் இங்கே 100 - எல் படத்துல மார்க் பண்ணி எல் 100 - எல் சரியா? R/S வந்து எல் இங்கில் 100 - எல் சரியா? இப்ப தடைகள்ல விகிதம் அந்த நீளங்கள விகிதத்துக்கு சமனா வரும். அப்ப ஆர்க்கு இழிச்சது எல், எஸ்க்கு இழிச்சது 100 - எல் சரியா? அப்ப அது வந்து சமனா வரும் இந்த ரேஷியோ. அப்ப R/S சமன் எல் இங்கில் 100 - எல் அதுக்கு கிழக்கு எடுத்தது சரி. அப்ப நான் எங்களுக்கு கேட்டது எஸ் பத்தி. அப்ப எஸ் எப்படி எஸ் சமன் R × 100 - L/L வரும். இல்லை மாத்தினா எங்களை டிரெக்டா எழுதத்தான் சொல்லிருச்சு. டிரெக்டா எழுதிவிட்டா சரி. எஸ் சமன் R × 100 - L/L சரியா? அப்ப இது நான் எனக்காக எல் அப்ப எனக்காக எல் லென்த் 4 சென்டிமீட்டர் ஏன்டா அவங்க 100 - L அந்த இந்த 1 மீட்டர் தான் வரும் இன்னைக்கு கம்பி. அப்ப 100 - L சொன்னா அவங்க 100 சென்டிமீட்டர் சொல்லி தான் எழுதிருச்சு. அடுத்த ஹெலிபி பேட் அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப 2 வரையும் முட்டுச்சு சரியா? அப்படி கேசலும் முடிச்சு. ஒரு 2 காட்டப்பட்டுள்ளவர் கம்பியின் பகுதி XZ ஒரு பெட்டியின் உள்ளே மூடப்பட்டு இருக்கும். மூடப்பட்டு இருக்கும் அந்த வெளி பகுதி XY பெட்டிக்கு வெளியே உள்ளது சரியா? XY பெட்டிக்கு வெளியே உள்ளது. அறியா தடை எஸ் ஆனது நீளம் XZ சரியானே? மேல தடையை வந்து XZ தான். எஸ் ஆனது நீளம் XZ இருந்தும் கம்பி XY இன்னொரு பகுதியிலிருந்தும் பெறப்படுகின்றது சரியானே? அப்ப அப்ப மேலே தடை எஸ் காட்டிச்சு, அந்த ரேஞ்சை காட்டிச்சேன்டா. அப்ப XZ ஃபுல்லா வரும் எஸ்ஸுக்கு, அதோட XY ஒரு பாதி வரும். அதாவது இந்த சிம்பிள் எக்ஸ் மாறக்கூடியதா இருக்கு. இப்போ ஐ டாட் பி பார்ட் ஐ டாட் மூடப்பட்டுள்ள கம்பி XZ நீளம் கேபிட்டல் எல்லாம். ஸோ XZ மொத்த நீளம் கேபிட்டல் எல்லாம் வளைஞ்சு வளைஞ்சானே நினைச்சு எக்ஸில் இருந்து அளக்கப்பட்ட கம்பி பாதியின் நீளம் சிம்பிள் எக்ஸ் ஆகும். கம்பி ஓரளவு நீளத்திற்கான தடை கே சரிதானே? பின் 2ஆம் இடைவெளிக்கு குறுக்கியுள்ள தடை எஸ்ஸிற்கான ஒரு கோவை சரிதானே? மொத்த நீள அளவு நீளத்துக்கான தடை தான் தெரியுது. அப்போ மொத்த நீளம் எவ்வளோ? எல் பிளஸ் சிம்பிள் எக்ஸ் தானே? அப்ப எஸ் சமன் எல் பிளஸ் சிம்பிள் எக்ஸ் இன்டூ கே சரியா? அடுத்தது 2i டாட் நீளம் எக்ஸ மாத்தலும் நான் எங்களுக்கு சரியா? நீளம் எக்ஸை மாத்தலும் வந்து நீளம் எக்ஸை மாற்றுவதன் மூலம் உரிய சமநிலையிலும் சிம்பிளாக விளக்கப்படுகின்றது. ஒவ்வொரு டைம்லையும் விளக்கியம் எக்ஸை மாத்தி மாத்தி சிம்பிள் எழுத்த அழக்கிய. ஸோ எஸ்ஸுக்கு கீழே இருச்சு 100 - சரியானே? அப்ப நீங்க எக்ஸ கூட்டினால் சரியான எக்ஸ கூட்டினு சொல்லி வந்து அப்ப எஸ்ட பரமனை கூட்டி நீங்க எக்ஸ கூட்ட கூட்ட என்ன நடக்கும்? சிம்பிள் எக்ஸ கூட்ட கூட்ட எஸ் கூடும். இப்போ எஸ் கூடினா அது குறுக்கான சமநிலையெல்லாம் கூடும். அதாவது 100 - எல்ட பெருமதி கூடும். இப்போ 100 - எல்ட பெருமதி கூடணும்னு சொன்னா எல்ட பெருமதி குறையும் சரியா? அதுவும் கிளியரா இருக்கும். நீளம் எக்ஸை மாற்றுவதன் மூலம் ஒரே சமநிலை சிம்பிள் இழக்கப்படுகின்றது. எக்ஸான் 10 சென்டிமீட்டர் சரி? எக்ஸான் 10 சென்டிமீட்டராக இருக்கும்போது எல் 50, எக்ஸை 30 ஆக்கணும். எக்ஸை கூட்டினோடனே எல் குறைஞ்சிட்டு நான் சொன்ன மாதிரி சரி? எல் 40 சென்டிமீட்டர் ஆகும். மேலே பி ஐரோட்டில் எஸ்ஸிற்கா பெற்ற கோவையை மேலே ஏ இதில் எழுதப்பட்ட கோவையின் பிரதியிடுவதன் மூலம் 2 சமப்படுத்த செல்ல சரியானே? 2 எஸ் குறி கோவை தானே? எக்ஸ் கமா எல் ஆகியவற்றின் தரப்பட்ட பெருமானங்களை பயன்படுத்துவதன் மூலம் கேபிட்டல் எல்லை துணியட்டான் சரிதான் சொல்லிடுச்சு. கேபிட்டல் எல்லை துணியட்டான் 2 வச்சு சாப்பாடுதாமே சரியும் சாப்பாடு எங்களுக்கு கேட்ட கேள்வி வந்து கேபிட்டல் எல் தான் கேள்வி.
அப்போ கெவலில் வர சமன்பாடு நான் வச்சுட்டு முன்னுக்கு எழுதிக்கொள்ளும். அப்போ கெவலில் வர வந்து இதில் அப்போ கே இன்ட்டு முன்ன போட்டு எழுதுனேன். இப்போ கே இன்ட்டு சிம்பிள் கே இன்ட்டு கெவலில் ப்ளஸ் எக்ஸ் அது என்னதுக்கு சமன் ஆர் இன்ட்டு 100 மைனஸ் எல் ஓவர் சிம்பிள் எல்லுக்கு சமன். சரியா? இப்போ எங்களுக்கு வந்து கேள்வி கேபிட்டல் இல்லைனா கேபிட்டல் கேள்வி. இப்போ நான் பிரதிட்டு தரவா பிரதிட்டு 2 சாம்பாடு எடுத்து பிரிச்சு விட்டா சரிதானே? இப்போ பெஸ்ட்டு பிரதிட்டு என்ன பிரதிட்டு இப்போ நாங்கள் வந்து சரி இப்போ சரி ஃபஸ்ட்டு சாப்பாடு தானே 2 சாப்பாடுத்திட்டேன். இப்போ பிரதிட்ட போகிறேன். இப்போ கே தான் கேபிட்டல் எல் பிளஸ் எக்ஸ் ஒருக்க வந்து எக்ஸ் வந்து என்ன இருந்த ஃபர்ஸ்ட்டுக்கு 10. சரியா? ஃபர்ஸ்ட்டு 10 அதுக்கு பிறகு ஆர் அந்த பெருமை தந்துருச்சா இல்லை அப்படி வெட்டிப்பட்டு தானே. இப்போ 100 மைனஸ் ஒருக்க வந்து 40 ஃபர்ஸ்ட்டுக்கு சமநிலையில 50. சரி ஃபர்ஸ்ட்டுக்கு 50 கீழே 50 அடுத்தது கே இன்ட்டு எல் பிளஸ் 30 சிம்பிள் எக்ஸ் ஓ ஃபர்ஸ்ட்டு 10 அப்புறம் 30 சமன் கேபிட்டல் ஆர் இன்ட்டு 100 மைனஸ் சிம்பிள் எல் பதில் என்ன யூஸ் பண்ணிடலாம் 40 10 30 எக்ஸ் வந்து 10 30 இது 50 40 100 மைனஸ் 40 ஓவர் 40 அப்போ இது 2 சாம்பாடு இது முதலாம் சாம்பாடு இது எங்கட 2ஆம் சாம்பாடு. இப்போ ஒன்றாக பிரிச்சு விட்டா சரி. முதலாம் சாம்பாடு 2ஆம் சாம்பாடுல பிரிச்சா என்ன வரும் கே எல்லாம் கேன்சல் எல் பிளஸ் 10 இன் கீழ் எல் பிளஸ் 30 6 வெட்டி பேட்ட போய்த்திரும். மேல வந்து 100/50 என்றால் 50 அப்ப 100 மேல 1 தான் வரும். சரியா? இந்த 6 வெட்டி பேட்ட போக மேலத்துக்கு போய் பாருங்க 100/50 இருந்துச்சுன்னா 50 அதன் கீழ் 50 இருந்துச்சுன்னா 1 தானே 50 40 உண்டு. அப்ப இங்க கீழே பார்த்துச்சுன்னா 100 40 60 60 கீழ் 40 இருந்துச்சுன்னா 3 கீழ் 2 பிரிச்சுன்னா 2 கீழ் 3 வரும். சரியா பெறலுமே? சரியா? தெரிந்து இல்லவே மாத்திட்டா சரி. மாத்திரை என்ன வரும் 3L plus 30 சமன் 2L plus 60. சரியா? 3 plus 3 சமன் 2L plus 60. அப்ப இங்கல வந்து என்ன சொன்னா L சமன் 30 சென்டிமீட்டர். L சமன் 30 சென்டிமீட்டர் கபில் தான் காணுது. L சமன் 30 சென்டிமீட்டர் கண்டே. சரியா? அடுத்தது த்ரீ ஐ டாட் கேபிட்டல் ஆர் சமன் 10 ஓம் எனின் கே இன் பெருமானத்தை கணிக்கட்டான். இப்போ என்ன செய்யும் கேபிட்டல் ஆர் 10 ஓம் எங்க செய்ய பிரதிடுவாங்க முதல்ல சம்பாட பிரதிட்டுருவோமா இந்த எல் தெரியும் கேபிட்டல் ஆர் பெருமை வந்துருச்சு அப்போ கே கணக்கு தானே முதல்ல சம்பாட பிரதிட்டுரும். அது லேசியன் அது வந்து இதண்டு தானே பிரிவட்டு உண்டாயிருமே லேசியம் கூட அப்போ இதுதானே. அப்போ எப்படி எழுதி கொள்ள சொன்னால் இது வந்து 3i டாட் நாங்கள் என்ன இதுக்கு நாங்கள் முதலாம் சாம்பாடு தான் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? முதலாம் சாம்பாடு யூஸ் பண்ண போகிறோம். எப்படி செய்வோம் கே இன்ட்டு எல் பிளஸ் எல் 30 அப்போ எக்ஸ் வந்து 10 அப்போ கே இன்ட்டு 40 இல்லாட்டி உங்களுக்கு இது காட்டும் இடம் இருச்சா எத்தனை வரை வந்துருச்சு 3 வரை வந்துருச்சானே அப்போ இடம் இருச்சானே பிரதிட்டு எடுக்கும் மேலுமே அப்போ கே இன்ட்டு என்ன செய்வோம் இல்லை இப்போ எல்லாம் 30 + 10 பிரதிட்டு. சரியா? அங்கல்ல என்ன கேபிட்டல் எவ்வளவு அந்த கேபிட்டல் 10 கேபிட்டல் 10
10 இன்ட்டு அப்ப 10 தான் சரியானே. அப்ப 50 கீழ் 50 உண்டுன்னு சொல்லி அது போட தேவையில்லை. அது தேவையில்லை. இவ்வளவு எழுதுனா போகும். அப்ப 40 கேசம் 10 சரியா. அவே கேசம் எவ்வளவு? 10 கீழ் 4 சரி 10 கீழ் 40. 10 கீழ் 40 சொன்னா 1 கீழ் 4 0.25. 0.25 ஓம் சென்டிமீட்டர் -1. என்ன நான் சென்டிமீட்டர்லாம் கொஞ்சம் சொல்லலாமா சரியா. இப்போ கேஸில் அலகு நீளத்துக்கான அழுத்த வீழ்ச்சி சரி, அலகு நீளத்துக்கான தடை. ஒரு சென்டிமீட்டருக்கானதுண்டா ஒரு ஓம். சரி, ஒரு சென்டிமீட்டருக்கானதுண்டா 0.25 ஓம் சரியா. அடுத்து சிபாட் அந்த சிபாட் லேசி சரி. சிபாட்ல முதல் 3 கேள்வியும் லேசி சின்ன கேள்வி. சிபாட் முறையில் லேசி தான் சரியா. இதுவரையும் உங்களுக்கு ஓகே தானே? டைசன் பண்ணுவோம், அடுத்ததுக்கும் ஃப்ரீயாக முடிச்சுட்ரும். எல்லாருக்கும் வர சிபாட் ஒரு உகந்த அளவீட்டு உபகரணத்தை பயன்படுத்தி கம்பியின் மூடப்படாத பகுதியின் சரிதானே, திறந்த பகுதி மூடப்படாத பகுதியின் விட்டம் வெவ்வேறு இடங்கள் அளக்கப்பட்ட அதே வேளை அங்கு பெற்ற வாசிப்புகளை தந்திருச்சான். அப்ப 1.6 இருச்சு, 1.62, 1.58 இவ்வளவீடுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட அளவீட்டு உபகரணம் யாது? அப்ப அளவீட்டு உபகரணம் சொன்னா இப்ப இங்க வந்து 2 மில்லிமீட்டர் கலந்துருச்சு. தசமதானங்களை 2 தானத்துக்கு இருச்சு. தசமதானங்களை 2 தானத்துக்கு இருச்சுன்னு சொன்னால் வேணியர் வராது, நம்மள வராது. நுண்மானியன்னு சொன்னா இயலும். நுண்மானியில மேக்சிமம் 2.5 சென்டிமீட்டர் தான் அளக்கலும். சரி, அப்ப 2.5 சென்டிமீட்டர் விட குறவே. மற்றது கோலமானி இல்லை, தடிப்பழக்கவே யூஸ் பண்ண கோலமானி, விட்டம் அளக்கவே கோலமானி, நாரன் கடையெல்லாம் தேவையில்லை. கம்பியில விட்டம் தானே. ஸோ அப்போ கம்பியில விட்டம் நுண்மானத்திலே கணிச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதாவது மேக்ஸிமம் கம்பி விட்டம் நம்ம நுண்மானத்திலே கணிச்சு தான். அதோட பார்த்துக்கலாம் என்ன, மேக்ஸிமம் 2.5 சென்டிமீட்டர் தான் எல்லாமே அளக்கேண்டிய நுண்மானியில். அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஆகவே ஆன்சர் நுண்மானி. ஸோ நுண்மானி திருகு கணிச்சு சரியா. அடுத்தது டொய்லெட். மேற்குறித்த உபார்ந்து இழிவெண்ணிக்கை மில்லிமீட்டர் யாது? அப்போ மில்லிமீட்டர் 2 தானே இருந்துச்சு. அப்போ இழிவெண்ணிக்கை 0.01 mm சரியா. சரி, இன்னொரு ஆள் வந்து எப்படி 0.02 mm சொல்லி போடிய சரியா. இது பிள்ளையா? 0.02 mm வர மாதிரி கருவை செட் பண்ணலும் தானே. அப்ப இன்னைக்கு அதை வரையலும் சரி கேட்டேன். இப்ப நீங்க கடைசி தானத்தை பாருங்க, 2.5 இறுதி தானத்தை பாருங்க, எல்லாமே 1 0 2 0 8 அப்படித்தானே இருந்துச்சு கடைசி தானம். இது 2 மடங்குல தானே இருந்துச்சு சரிதானே, ஒற்றை எண் இல்லை கடைசி. அப்போ 0.02 ஆயிடுச்சோ மேலும் தானே. அப்போ இதுக்கும் உங்களுக்கு 2 கொடுக்கவும் மேலும். ஸோ நீங்கள் நம்மளா 0.01 கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்மள வளமே அது வேற. அடுத்தது மேற்குறித்த வாசிப்புகளை பயன்படுத்தி கம்பியின் இடை குறுக்குவெட்டு பரப்பளவை சரியா. இப்போ இடை குறுக்குவெட்டு பரப்பளவை மில்லிமீட்டர் ஸ்கேல்லாம் எனக்கு கேட்டான். மில்லிமீட்டர் ஸ்கேல்லாம் வேணுமா? 5க்கு 3 இருக்கட்டும். அப்ப இதுக்கு என்ன வேணும்? 6 வேணும். இப்ப சரியா. இப்ப நாங்க அளந்தது விட்டம். ஸோ விட்டத்திலே எங்களுக்கு 4 பேர் எவரேஜும் வேணும், இடை வேணும் சரியானு. முதல்ல இடை விட்டத்தை காணணும், அது பிறகுதான் எங்களுக்கு பிரதிட்ட வகை. அப்ப இடை விட்டம் என்ன வரும்? இப்ப 4 அளவு வந்துச்சு. அப்ப இடை என்ன வரும்? 1.6 தான் வரும். 1.6 2 இருச்சு. அதை விட 0.02 குறைஞ்ச ஒன்றும் 0.02 கூட்டின ஒன்றும் இருச்சு. அப்போ 1.6 தானே சரியானே. 2 1.6 இருச்சு. அப்போ ஒன்று வந்து அது ஒன்று 0.02 குறவு, மற்ற 0.02 கூட நடுவலிச்சு என்ன 1.6 தானே. 1.6 தான் வரும். இப்போ அதை நீ ஃபஸ்ட்டு காட்டணும். என்ன
இடைவிட்டம் சமன் 1.60 மில்லிமீட்டர் சொல்லி போட்டு காட்டிக்கொள்ளணும். சரிதானே? இப்ப கேள்விகளுக்கு என்ன? கம்பியின் இடை குறுக்கீடு பரப்பு. இப்ப கம்பியின் இடை குறுக்குவெட்டு பரப்பு அது என்ன வரும்? πr ஸ்கொயர். பைக்கு பதிலா 3 சொல்லி அவங்க எழுதி சொல்லிருச்சு. சரியா? அடுத்து ஆரை வந்து என்ன உங்களுக்கு இப்படி போட்டு கொள்ளலாம். 1.6 அரைவாசி தானே. ஸோ அது உங்களுக்கு அரைவாசியில் பிரித்து காட்டிய மாதிரி போட்டு கொண்டுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் 1.6 மில்லிமீட்டர் நாங்கள் மில்லிமீட்டரில் போடலாவே 10⁻3 இதுட்டு அரைவாசி தானே. 1.6 × 10⁻³ அரைவாசி 6 நோட்டையும் போட்டுக்கோங்க. அதில் தந்தது அப்படியே பிரதிட்ட மாதிரி வாரு 10⁻3 இதான் விட்டம் விட்டு அரைவாசி 6 போடணும். ரைட். அப்போ இது இவ்வளோ எழுதி கொண்டா இப்போ உங்களுக்கு பிரதிட்டார். πr ஸ்கொயரும் போட தேவை. சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா போட்டுக்கல πr ஸ்கொயர் போட்டு பிரதிட்டு கொண்டேன். இதுக்காக உங்களுக்கு இங்கே நிற்கவ வேறு தாளம் எடுத்து சுருக்கி பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சரை போட்டா சரி. என்ன வரும்? 3 தர 0.8 தர 0.8 சரி எப்படி தானே வரும்? தசமீட்டர் 2 தானே. கீழே ஒரு 4 வரும். சரியா? 2 வரைக்கும் 4 இன்ட்டு அடுக்கு வந்து 10⁻6 வரும். அப்போ சுருக்கினு சொன்னால் 4ஆல் சுருக்கினால் 0.2 சரியா? அப்ப 3 2 6 6 8 48 சரியா? இங்கோ 0.8 தானே. 0.8 வர்க்கம் சுரு 2 வர்க்கம் 4 சரி. 3 2 6 6 8 48 தானே. செஞ்சிருப்பீங்க ஏதாவது? சரி சரி சரி. எக்ஸ்ட்ரா நான் 4 போட்டு அதுதான் 4 6 சரிண்ணே. இந்த 0.8 மட்டுமா? இப்போ என்ன வரும்? 8 8 64 64 3 வந்து 192 சரிதானே. 192 2 தனமிக்கு 1.92 1.92 × 10⁻6 மீட்டர் ஸ்கொயர். ரைட். சரியா? அடுத்தது கடைசி பார்ட். கடைசியில் இன்னொரு பாட்டு இருந்துச்சு. 4வது பார்ட். அப்போ குறுக்கிட பரப்பளவையும் கண்டுட்டேன். இப்போ எங்களுக்கு வந்து கம்பி திரவியத்தில் தடைத்திறன் சரிதானே. தடைத்திறன் நினைச்சது தான் கேள்வி. தடைத்திறன் காரணத்துக்கு எங்களுக்கு அலகுகளில் தடை தெரியும் சரியா. அப்ப உங்களுக்கு என்ன சாம்பாடு தெரியும்? R7 ρL/A சொல்லி தெரியும். அப்ப R7 ρL/A வந்து இப்படித்தானே. இப்ப K சமன் என்ன? ρ/A சரியா. உங்களுக்கு நேரில் எழுதிலும் K சமன் ρ/A. அது எப்படி வந்துன்னு சொன்னால் இங்க நாங்க படிச்சானே R7 ρL/A. ஸோ அதில் நம்மளாக R7 ρL தான் ஞாபகம் இருந்துச்சு. K சமன் ρA நாங்கள் பெருசாக யூஸ் பண்ணி இல்லை. R7 ρL/A எல்லுக்கு பதிலாக ஒன்றை போட்டோம் சார். அலகு நீளத்துக்கான தடைன்னு சொன்னால்
கேசமன் ரோ ஒரே அது உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கு வளமை அமைச்சம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஆர்சமன் ரோயல் வரையிலேருந்து எடுக்கலும். ஸோ ஆர்சமன் ரோயல் வரே வெல்லுக்கு பதிலாக ஒன்றை போட்டுட்டா என்ன நடக்கும்? அலநிலை தடை மீன் எங்களுக்கு அலநிலை தடைத்தான் தெரியும், எங்களுக்கு கே தெரியும், அலநிலை தடை தெரியும். அது என்ன? அப்ப அது என்ன கேன்னு சிலது வந்து அலநிலை தடை, அதான் எங்களுக்கு தெரியும். அப்ப அலநிலை தடை இப்ப எங்களுக்கு என்ன, இப்ப ஆர்சமன் ரோயல்ல ஒரே சம்பட ஞாபகம் வச்சுன்னு வச்சோமே, இப்ப எங்களுக்கு என்ன தெரியும்? கேட பெருமை தான் தெரியும். இப்ப கேன்னு சொல்லி அலநிலை தடை. அப்ப நாங்க ஆறுக்கு பதிலாக அந்த கே கொண்டு வந்து போடணும்னு சொன்னா எல்லுக்கு பதிலாக ஒன்றை போட்டணும். எல்லுக்கு பதிலாக ஒன்றை போட்டோன்னு சொன்னா மற்ற ஆறுக்கு பதிலாக கே போட்டோம்னா கேசமன் ரோ ஒரே சரியா. இதுல எங்களுக்கு தெரியணும் என்ன, ரோ தான் கண்டுபிடிச்சணும். இப்போ ரோ சமன் கே இன் கீழ் கே இன்டூ ஏ சரியா. ரோ சமன் கே இன்டூ ஏ. அப்ப எங்களுக்கு கே வரும், கே வந்து நான் கண்டுபிடிச்சேன் என்ன, கே வந்து 0.25 0.25 ஓம் சென்டிமீட்டர் -1. ஸோ அப்போ எஸ்ஏல மாற்றிக்கிட்டாங்க லேஸ் ஆயிடுச்சுமே. அப்போ 25 சரியா, இப்படித்தானே வந்த 0.25 ஓம் சென்டிமீட்டர் -1 சொல்லி வந்த சரியா. இதெல்லாம் இந்த சரி இவ்வளவு நான் சும்மா ரஃபா இது எழுதி காட்டினது. ஸோ நீங்கள் அதை இதை எழுதி வச்சுக்கலாம். இது சும்மா அந்த எக்ஸ்ட்ரா எழுதி காட்டினேன் சரியா. 0.25 ஓம் சென்டிமீட்டர் -1 மாற்றுக்கு எவ்வளோ வரும்? சென்டிமீட்டர் -1 இதை மீட்டர் ஓம் மீட்டர் -1 மாற்றோம். எப்படி அளவு மாட்டோம் சரிதானே. அதாவது இப்போ இப்படி எப்படி இருந்துச்சு, 0.25 ஓம் 0.25 ஓமின் கீழ் சென்டிமீட்டர்னு சொல்லி இருந்துச்சு சரியா. அப்போ இதை நாங்கள் சென்டிக்கு பதிலாக சிக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 10^2 போட போகிறோம். அதாவது 0.25 ஓம் இன்ட்டு 10^2 சிக்கு பதிலாக 10^2 மீட்டர். 10^2 மேலே வந்தால் எப்படி பேர் 100 ஆகிடும் சரியானே. அப்போ 25 ஓம் மீட்டர் -1 மீட்டர் கிழக்கு மீட்டர் மேலே வந்தால் மீட்டர் -1. 100 ஓம் மீட்டர் -1. அப்போ 25 1.92 10⁻⁻6 ஆள பெருக்கும் சரியா. அதை பெருக்கணும்னு சொன்னால் 25×192 பெருக்கினா எத்தனை வரும்? ஸோ பெருக்கி தான் டைம் போகுமே, கால்குலேட்டர் பார்த்துக்கலையும் சரியா. 192 4.8 வரும் சரியா. 4.8 4 10^5 வரும். அப்போ இல்லாட்டி உங்களுக்கு இப்படி செய்யலும். சரி கால்குலேட்டர் பார்க்க முடியாது, யோசிச்சுட்டேன்னு சொன்னால் ஐடியா வரும் இல்லை லேசர் சுருக்கத்துக்கு. கொஞ்சம் நான் கேள்வியை முடிச்சிடறேன். 4. சரியா பெருக்கி விட்டா சரி 1.92 -6 ரோ ஏ ரோ ரோ தெரியும் 25 ரோ. இப்போ நான் ஓம் மீட்டர் -1 தான் போட்டுருச்சு. அதாவது குறுக்கிட்டு பரப்பளவு மீட்டர் ஸ்கேலாக பெருக்கினேன் 1.92 10⁻⁶. இப்போ இதை உங்களுக்கு எப்படி சிம்பிளா சுருக்க சொன்னால் 1.92 இருந்துச்சு தானே. அப்போ 100ஆல 25 தானே பெருக்கணும். 25 சரி என்ன 100 கீழ் 4 சரியா போட்டா சரியா. 25 சரி 100 கீழ் 4. அப்போ 4ஆல பிரிச்சுட்டு 100ஆல பெருக்கி விட்டா சரி 4 பிரிச்சா 48 தானே. அப்படி சிம்பிளாக செஞ்சுட்டே மேலும் சரிதானே. அது கால்குலேட்டர்ல பார்க்க முடியல, ஐடியா ஒன்று எடுத்துட்டேன்னு சொன்னால் சிறுசா இருந்தாலும் கஷ்டமா வரும். டைம் மீட்டி முடிய கிட்டாக நான் பார்த்துட்டு கண்டு கேட்டா மாதிரியான்னு சொல்லி அந்த ஐடியா எடுத்தோடனே சிம்பிளா சுருக்கியதும் கண்ணுக்கு படாது. அப்ப இது என்ன, அப்ப ஓம் மீட்டர் -1 நாங்க மீட்டர் ஸ்கேர் அளவுக்குன்னா என்ன வரும்? 1 மீட்டர் கேன்சல் ஆக ஓம் மீட்டர் 2 வரும். அதான் தடைத்திறன் ரோ சரியா. அடுத்த கடைசி பார்ட், ஒரு திரவியத்தின் தடைத்திறனை எடுத்துரைக்கும் போது குறிப்பிடப்பட வேண்டிய அத்தியாவசிய பரமானம் யாது? திரவியத்தின் தடைத்திறன் சரிதானே. அப்ப ஒரு தடைத்திறனை எடுத்துரைக்கும் போது குறிப்பிடப்பட வேண்டிய அத்தியாவசிய பரமானம் யாது? தடைத்திறன் என்ன எதோட மாறும்? வெப்பநிலையோட தான் மாறும் சரியா. அப்ப 6வது பார்ட், ஒரு வெப்பநிலையில் ஒரு வெப்பநிலையில் ஒரு தடைத்திறன் காணப்படும்.
சரியா? இப்போ கடைசி பாட்டுக்கு ஆன்சர் வெப்பநிலை. ஏன்னா தடைத்திறன் வந்து வெப்பநிலையோட மாறும். ஸோ ஒரு குறித்த பதார்த்தமாக இருந்தாலும் வெப்பநிலை மாற மாற வேறு தடைத்திறன் வரும். அப்போதான் ஒரு திரவின் தடைத்திறன் தடைத்திறன் எடுத்துரைக்கும் போது ஒரே திரவமா இருந்தாலும் வெப்பநிலை மாறினா தடைத்திறன் மாறும். அத்தியாவசிய பரமானு வெப்பநிலை. சரியா? இப்போ 2 எஸ்ஏ முடிச்சுட்டேன் எலக்ட்ரிசிட்டி. நாளைக்கு மார்னிங் கிளாஸ் வந்து போடுறோம். நாளைக்கு மார்னிங் நான் இப்போ எம்சிக்யூ செய்யணும்ண்ணா. எம்சிக்யூ அப்போ நாளைக்கு 3 செஷன் மாதிரி இருந்தால் போட பார்க்கும். ஈவினிங் மார்னிங் ஒன்று, ஈவினிங் உண்டு, நைட் உண்டு. மார்னிங் எம்சிக்யூ செய்யும், அப்போ ஈவினிங் ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி எஸ்சி உண்டு, அப்படி மாறி ஈவினிங் அப்போ ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி எஸ்சி, அப்போ ஈவினிங் ஸ்ட்ரக்சர் செஞ்சால் நைட்டுக்கு எஸ்சி, அப்படி மாதிரி மாதிரி செய்யும். நான் அதை எப்படின்னு இந்த செக்ஷன் செய்யணும்னு சொல்லி அப்டேட் பண்ணேன். மார்னிங் அப்போ நாங்கள் எம்சிக்யூவை பார்க்கும். சரி, அப்போ ஒரு மீட்டிங் முடியும். அந்த அளவுக்கு ஜாகலாக. தேங்க்யூ வெரி மச்.